வணக்கம் மக்களே. அதிமுகவின் நிர்வாகிகள் கூட்டத்தில் மோதல். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த போதிலும் கூட அதிமுகவிற்குள் இடையே ஏற்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கிடையே மோதல். கடம்பூர் ராஜு அவர்களது விவகாரம் தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி. நிர்வாகிகள் கூட்டத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதிமுகவில் 1977 ஆண்டு உறுப்பினராக சேர்ந்தார் கடம்பூர் ராஜு அவர்கள். 2011 முதல் 2021 வரை கோவில்பட்டி தொகுதியில் வேட்பாளராக அறிவித்து வெற்றியும் பெற்றார். 2026 வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் தோல்வி அடைந்தார். அதிமுகவில் வெற்றியும் சரி தோல்வியும் சரி, அதிமுகவில் பயணிப்பதுதான் உண்மையான தொண்டனின் ஒட்டுமொத்தமான அர்ப்பணிப்பு. ஆனால் கடம்பூர் ராஜு அவர்களை பொறுத்தளவிற்கு திடீரென்று அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைய போவதாக தெரிவித்திருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்களது தலைமையில் தாவேகாவில் இணைந்தார். இதுதான் அதிமுகவிற்குள் இடையே ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு பிளவாகவும் பிரச்சனையாகவும் மாறியது. மேலும் கடம்பூர் ராஜு அவர்களை பொறுத்தளவிற்கு நான் ஏன் தாவேகாவில் இணைந்தேன் என்பது பற்றியும் முழுவதுமான விளக்கத்தையும் அவர் கொடுத்தார். அதிமுகவில் உட்கட்சி மோதல் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அம்மா அவர்களது மறைவிற்கு பிறகு அதிமுக இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்பது ஒட்டுமொத்தமான பிளவுகளும் தோல்விகளும், எடப்பாடியின் சரியான திட்டமிடுதல் இல்லாததும் அதிமுகவை இந்த நிலைமையில் கொண்டு வந்துள்ளது. நான் எந்த பக்கமும் கிடையாது. என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். 15 ஆண்டுகள் என்னை எம்எல்ஏவாக தேர்வு செய்தார்கள், அமைச்சராக தேர்வு செய்திருக்கிறார்கள். அதனால் எனது மக்களுக்காக நான் தாவேகாவில் இணைகிறேன். எம்ஜிஆரை போல விஜய் அவர்கள் செயல்படுகிறார் என்று தெரிவித்து தாவேகாவில் இணைந்து கொண்டார். ஆனால் தற்பொழுது நேற்று நடைபெற்ற தாவேகாவிற்கு எதிராக அதிமுகவின் நிர்வாகிகளது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கடம்பூர் ராஜு அவர்கள் பற்றி பேசப்பட்டது கோவில்பட்டியில். ஆனால் இங்குதான் எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். கடம்பூர் ராஜு அவர்கள் தாவேகாவிற்கு சென்று விட்டார். ஆனால் கடம்பூர் ராஜு அவர்களது ஆதரவாளர்கள் இன்னமும் அதிமுகவில் தான் இருக்கிறார்கள். இங்கு எடப்பாடிக்கு விசுவாசம் இல்லாமல் கடம்பூர் ராஜு அவர்களுக்கு விசுவாசமாக இருந்துள்ளனர். இதனால் தான் அந்த கடம்பூர் ராஜு அவர்களுக்கு எதிராக அங்கு கண்டனங்கள் எழுப்பப்பட்டது அதிமுகவின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில். அப்பொழுது ஏன் கடம்பூர் ராஜு அவர்களை பற்றி பேச வேண்டும்? அவர்தான் கட்சியிலிருந்து விலகி சென்று விட்டாரே, நீங்கள் ஏன் கடம்பூர் ராஜு அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று கடம்பூர் ராஜு அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவிற்குள் பேசப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. போலீஸ்கள் வரவழைக்கப்பட்டு சமாதானம் ஏற்பட்டப்பட்டது. மேலும் இங்கு முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது, கடம்பூர் ராஜுக்கு ஆதரவாக பேசிய அந்த ஆதரவாளர்கள் அதிமுகவில் இருப்பது ஏன்? எடப்பாடிக்கு விசுவாசமாகவும் அதிமுகவிற்கு விசுவாசமாகவும் இருந்தால் அதிமுகவில் பயணிக்கலாம். தாவேகாவில் இணைந்த ஆதரவாளரை நாங்கள் எதிர்த்து பேசினாலோ கேள்விகளை எழுப்பினாலோ உங்களுக்கு ஏன் அது காயமாக இருக்கிறது என்று நிர்வாகிகள் தற்பொழுது கேட்டிருக்கிறார்கள். நிச்சயம் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவுகள் பெரும்பான்மையான நிர்வாகிகளும் தொண்டர்களும் தாவேகாவின் பக்கம் சென்றதோடு எடப்பாடியின் மீது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. கடம்பூர் ராஜு அவர்களது விவகாரத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. கடம்பூர் ராஜு அவர்கள் என்ன கூறினார்? அதிமுகவிற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் தாவேகாவில் இணைந்து விட்டேன். தாவேகா எனக்கு எந்த பதவியை கொடுக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்வேன் என்று தெரிவித்து விட்டார். ஆனால் எதற்காக கடம்பூர் ராஜு அவர்களை கேள்வி கேட்டு எதிர்த்து அங்கு நிர்வாகிகளது ஆலோசனை கூட்டத்தில் கடம்பூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் உள்ளேயே இருக்கிறார்கள்? அதிமுகவிற்குள் கடம்பூர் ராஜு அவர்களின் ஆதரவாளர்கள் ஏன்? எடப்பாடிக்கு இங்குதான் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஒரு ஆலோசனை நடத்த உள்ளதாகவும், அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கட்டமைத்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் தற்பொழுது முடிவெடுத்துள்ளார். அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்பொழுது திகைத்து போயிருக்கிறார். அதிமுகவின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஏற்பட்டுள்ள அந்த மோதல்கள் நாம் வீடியோ மூலமாக பார்க்கத்தான் போகிறோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திற்காக இங்க மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் தான், அதிமுக இனி கட்டுக்கோப்பாக எடப்பாடியின் பேச்சை கேட்கக்கூடிய தொண்டர்களாக மாறுவார்களா அல்லது இன்னமும் பல நிர்வாகிகள் தாவேக்காவில் இணைந்தால் திமுகவிற்கு எதிராக அதிமுக இருந்ததல்லவா, அதிமுகவிற்கு மாற்றாக தாவேக்கா என்று உருமாறிவிட்டால் நிச்சயம் அதிமுக 3வது இடத்திலேயே இருக்கும் என்ற ஊடகங்கள் மூலமாகவும் மக்கள் மத்தியிலும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையான தொண்டர்களாகிய நீங்களே கூறுங்கள், அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்ன? எடப்பாடி எதை சரி செய்தால் ஆட்சியை கைப்பற்றலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.